ஓ மகா கணபதியே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோருக்கும் தெரியும், முருகனுக்கு 6 படை வீடுகள். அதில் 5வது படை வீடு குன்றுதோறாடல். அதாவது எங்கெல்லாம் குன்றுகள் இருக்கோ, மலைகள் இருக்கோ, எல்லா இடத்திலும் முருகன் தனக்கென்று ஒரு கோவில் அமைத்து நமக்கு எல்லோருக்கும் அருள் செய்து கொண்டு வருகிறார். அதுதான் குன்றுதோறாடல். அந்த எல்லா மலைக்கோவிலையும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுவது திருத்தணிகை. ஆகவே தான் நம்ம எல்லாருமே திருத்தணிகை 5வது படைவிட சொல்கிறோம். ஆனால் எல்லா மலைக்கோவிலும் அதில் அடங்கும். எல்லா முருகன் கோவிலையும், மலை மேலே இருக்கிற எல்லா முருகன் கோவிலும் போய் பார்க்கறதுன்றது பலருக்கு கஷ்டம், சிலருக்கு முடியும். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பாடல், அந்த ஒரு பாடல் நம்ம தொடர்ந்து படித்தோம்னா, எங்கெல்லாம் முருகன் மலை மீது இருக்கிறாரோ, குன்றின் மீது இருக்கிறாரோ, எல்லா முருகன் கோவிலும் சென்று தரிசித்து அவர் அருள் பெற்ற திருப்தி நமக்கு கிடைக்கும். அதுதான் குன்றுதோறாடல் திருப்புகழ். அந்த திருப்புகழ் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கிற பாடல் எண் 27. அதிரும் கழல் பணிந்து உன் அடியேன், உன் அபயம் புகுவதென்று நிலை காண, இதயம் தனிலிருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே, எதிரங்கொருவரும் இன்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபாலா, பதி எங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே. பதி எங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே. பதி ஊர், இடம். எல்லா இடங்களிலும் எல்லா ஊர்களிலும் இருந்து முருகக் கடவுள் விளையாடுறார். என்ன விளையாடு? திருவிளையாடல்கள். அவரோட பக்தர்கிட்ட, அடியவர்கிட்ட, தொண்டர்கள்கிட்ட திருவிளையாடல்கள் பண்ணுறார். பண்ணிட்டு அங்கங்கே இருக்கிற மலைகள்லையும் குன்றுகள்லையும் போய் அமர்ந்து நமக்கு அருள்பாலிக்கிறார். பதி எங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே. அதுதான் குன்றுதோறாடல். எல்லா குன்றுகளிலும் விற்றிருக்கும் முருகக் கடவுளை குறிக்கும். அந்த முருகன் எப்படியாப்பட்டவர்? எதிர் அங்கு ஒருவரும் இன்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபாலா. இறைவன் சிவபரம்பொருள். அவருக்கு எதிராக சமமாக போட்டியிட்டு நடனமாடக்கூடியவர் யாருமே கிடையாது. எதிர் அங்கு ஒருவரும் இன்றி நடமாடும் இறைவன். ஏன்? அவர் தான் பரம்பொருள். அவர் தான் எல்லா கலைகளையும் எல்லோரையும் படைத்து காத்து கொண்டு வருகின்றார். அப்போ அவருக்கு யார் எதிர்க்க ஆட முடியும், நடனம் ஆட முடியும்? ஒரு விஷயம் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். இந்த ஊழிக்காலம் வருது இல்லையா, அந்த சமயத்தில் பிரளயம் வரும்பொழுது எந்தெந்த பொருள்கள் எங்கெங்கேருந்து உருவாச்சோ அந்தந்த பொருள்கள் அங்கங்கே போய் சேர்ந்துடும். அந்த வகையில் கடைசியாக மும்மூர்த்திகளே பரம்பொருளான சிவத்து கூட போய் சேர்ந்துருவாங்க. அப்படி இருக்கும்போது பரம்பொருளாகிய சிவத்துக்கு எதிராக சமமாக யாரால் நடனம் ஆட முடியும்? யாராலையும் முடியாது. எதிர் அங்கு ஒருவரும் இன்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபாலா. அவரது பங்கில் இருக்கின்ற உமையம்மையின் மைந்தன், பாலகன், குமரன் முருகக் கடவுள். அந்த முருகக் கடவுள் தான் பதியெங்கிலிருந்து விளையாடி பல குன்றில் அமர்ந்து குன்றுதோர் ஆறும் குமரக் கடவுளாக நமக்கு அருள்பாலிக்கிறார். இப்போ சிவபெருமானுக்கு எதிராக நடனமாடுறதுக்கு ஒருத்தருமே இல்லை. அவ்வளவு பராக்கிரமசாலி. அப்போ அவரோட பையன், மகன் எப்படி இருக்கணும்? அவரு பயங்கர வீரம் இல்லையா? யாராலையும் வெல்ல முடியாத சூரபத்மனை வென்றவர் முருகன். அதிபராக்கிரமசாலி, அதிவீரன். அந்த வீரர்கள் காலில் அணிவது என்னது? கடல், வீரக்கடல். அந்த வீரக்கடலை முருகனும் போட்டுருக்கார். அவர் நடக்கும் பொழுது அந்த வீரக்கடல்ல இருந்து ஒலி, சப்தம், அழகான ஒலி அதிர்வலையா வருது. அதான் அதிரும் கழல் பணிந்து உன் அடியேன், உன்னுடைய அடியவனாகிய நான், உன்னுடைய தொண்டனாகிய நான், வீரக்கழல் அணிந்த ஒலி எழுப்புகின்ற உங்களது திருவடிகளை நான் பணிய வேண்டும். உன் அபயம் புகுவதென்று நிலைக்கான அந்த திருவடிகளே எனக்கு அபயம், அதுவே எனக்கு தஞ்சம், அதுவே எனக்கு புகலிடம். உங்களுடைய திருவடிகளை விட்டால் எனக்கு வேற கதி இல்லை அப்படின்னு நிலை எனக்கு வேண்டும். ஏன்? அந்த திருவடிகள் தான் நிலையானது, நிலை காண. அதுதான் நிலையானது, மெய்மையானது. மற்றது எல்லாம் பொய்யானது.
நிலையாக இருக்கக்கூடிய என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய மெய்மையான உங்களது திருவடிகளை நான் அபயம் என்று அபயம் புக வேண்டும், தஞ்சம் அடைய வேண்டும். முருகா, அதற்கு நீங்கள் எனக்கு கருணை புரிய வேண்டுமப்பா. என்ன கருணை புரிய வேண்டும்? இதயம் தன்னிலிருந்து கிருபையாகி, கிருபை கொண்டு கருணை கொண்டு அன்பு கொண்டு என் இதயத்தில் வந்து அமர வேண்டும். இதயம் தன்னிலிருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே. இடர் துன்பம், சங்கைகள் மனக்கலக்கம், மனத்தயக்கம். இந்த மனக்கலக்கமோ மன சந்தேகமோ இந்த மன உறுதி இல்லாத பாடு, அந்த உறுதி இல்லாத தன்மையோ இருந்தாலோ, இல்லை எனக்கு ஏதாவது துன்பங்கள் வந்தாலோ அவையில் எல்லாம் கலங்கி ஓட வேண்டும். அப்படி ஓடும்பொழுது எனக்கு மனது உறுதிப்பாடாகும். அப்போ நான் உங்கள் திருவடிகளே கதி, அதை விட்டால் எனக்கு வேற புகலிடம் இல்லை, எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு உங்கள் திருவடியில் பிடிச்சுப்பேன். அதற்கு நீங்கள் என்னுடைய இதயத்தில் கருணை கூர்ந்து அன்பு கூர்ந்து அமர்ந்து அருள்வாளிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம அருணகிரிநாதர் இந்த திருப்புகழில் நமக்காக வேண்டுகிறார். இப்போ இந்த பாடல்ல பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே, எங்கெல்லாம் குன்றுகள் இருக்கோ, எவ்வளவு கோவில் இருக்கு, எல்லாரையும் பார்க்க முடியாது. இந்த பாடல் நம்ம திரும்ப திரும்ப பாடும் பொழுது எந்த குன்றுகள்லாம் முருகன் கோவில் இருக்கோ எல்லா கோவிலையும் நம்ம போய் அவரை வணங்கிய திருப்தி சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். ஒன்று, நம்மளுடைய துன்பங்கள் தொலைந்து போகும், மனக்கலக்கம் மன சந்தேகம் இருக்காது. ஆகவே நமக்கு மனது உறுதிப்பாடு வரும். ஆகவே முருகனின் திருவடியில் நம்ம பற்றி கொள்ளலாம். இது நமக்கு ரொம்ப சுலபமாக கைகூடும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல். மறுபடியும் நம்ம இந்த பாடலை பார்க்கலாம். அதிரும் கழல் பணிந்து உன் அடியேன் உன் அபயம் புகுவதென்று நிலை காண இதயம் தனிலிருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே. எதிரங்கு ஒருவரும் இன்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபாலா. பதியெங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே. குன்றுதோறாடும் குமரக் கடவுளே போற்றி போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோரும் தவறாமல் உங்கள் கருத்துக்களை அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா.